வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உளுந்த வடை தான் போடலான்னு பார்த்தோம். அதுக்கு கொஞ்சம் சொதப்பி வச்சு நம்ம தயிர் வடை எல்லாமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் வடை கம்மியாயிடுச்சு. ஒரு 20லேருந்து 22 வடை 23 வடை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் எண்ணல அப்படியே சும்மா வச்சுட்டோம். நாங்கள் வந்து வடை கம்மியாக பண்ணிட்டோம். ஏன்னா நிறைய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வடை கம்மியாயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, சாப்பாடு வச்சுருக்கோம். நமக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே இருக்குது. ஓகே, நம்ம வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். தயிர் வடையும் வச்சுருக்கோம். ஏன்னா தயிர் வடை கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் தயிர் வடையும் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சூப்பரான நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னு இருக்குது. இதோட ரெசிபி வீடியோவும் போட்டிருக்கோம், பாருங்கள். நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, நிறையா வடை சாப்பிட முடியாது, ஒரு 25 வடை 30 வடை சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி சோறே வீடியோ போட்டுட்ருந்தோம், டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றைக்கி உளுந்த வடை மட்டும் போட்டு சட்னி சாம்பார் போட்டுடலாம்னு பார்த்தோம். கொஞ்சம் சொதப்பிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாம்பாரும் செம்மையாக இருக்குங்க. தயிர் வடை டேஸ்ட் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குது. நல்லா சாஃப்டாக நல்லா வந்துச்சு. சாம்பார் வந்து பெருசாக போடல, ஒரு 3 வடை தான் போட்டு வந்தோம். சூப்பராக இருக்கும். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக வரும், அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் வடை.
நம்ம சோறு சாப்பிட்டா தான் ஒரு மாதிரி நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது, நல்லாயிருக்கு, திருப்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நாங்கள் சோறு சாப்பிட்டே வளர்ந்துட்டோம். வேறு இட்லி தோசை அந்த மாதிரி கூட நம்ம எங்கள் வீட்டில் போகவே போகாது. வீட்டில் இருக்க கஷ்டம் அப்படி. வெறும் இந்த மாதிரி ரேஷன் அரிசி சோறு அதை சாப்பிட்டே நம்ம வளர்ந்துட்டோம். நான்வெஜ் கூட அவ்வளோ எடுக்க மாட்டோம். அதனால சோறு அதிகம் விரும்புகிறோம் நாங்கள். வடை ஊற வச்சு எனக்கு தெரியாதா 4 வடை இருக்குன்னு? 3 வடை நான் சாப்பிட்டா, ஒரு வடை நீ சாப்பிடணும்ல, அதுதான் வச்சுருக்கேன். அன்னைக்கு அப்போதே வளருன்னு நினச்சேன், கொஞ்சம் லேட்டாக வளரி இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, 4 வடை ஊற வச்சேன். அந்த ஒரு வடையாவது அவள் சாப்பிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம டேஸ்ட் பண்ண மட்டும் போதாது, அது முக்கால்வாசி அவங்க தான் கஷ்டப்படுறாங்க, அவங்களும் சாப்பிட்ணும்ல, அதுக்காக தான். வடை எடுத்து வச்சுருக்காங்க. தயிர் வடை வந்து நான் ஊற வச்சது கம்மியாக ஊற வச்சேன், அதனால் அதில் ஒரு வடை வச்சுருக்கேன். வேறு ஒன்றும். சாம்பார்னே சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்குது. என்ன வடையோட சாப்பாடுக்கு சூப்பராக இருக்குது சாம்பார். ஓகே, சட்னி சாம்பார் வச்சு உளுந்த வடை செம்மையாக டேஸ்ட்டாக சாப்பிட்டாச்சு. வயிறும் செம்ம ஃபுல்லாகிடுச்சு. நம்மளால் ஒரு 25 வடை அதுலேருந்து 30 வடை வரைக்கும் நம்ம சாப்பிட முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சாப்பிட்டது முதற்கொண்டு ஒரு 22 வடை இருக்கும், ப்ளஸ் சாப்பாடு, நம்ம அந்த தயிர் சட்னி சாம்பார் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 30 வடை வரைக்கும் என்னால் சாப்பிட முடியும். நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் ட்ரை பண்ணால் ஒரு 30-35 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அடுத்து வந்து வருங்காலத்தில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நான் இதுதான் அனலைஸ் பண்ணேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த புதுசாக ஏதாவது போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.